Hello guys, welcome back to DS Anime. நான் தான் உங்க ஹோஸ்ட் பேசுறேன். இந்த வீடியோல போர்டு 2 ப்ளூ ஓர்டெக்ஸ் மாங்கா பேட்டனோட பார்ட் 12 தான் பார்க்க போறோம். சோ எப்பவும் போல வீடியோக்கு 300 லைக் தட்டி விட்டுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆல்ரைட் கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், போன சாப்டர் கடைசியில் நம்ம ஹீமாவரி 9 பவர்ஸ் அன்லாக் பண்ணோன்னே ஜூரா கூட சண்டைக்கு போயிருப்பா. பட் அந்த சண்டையில் ஆரம்பத்தில் ஹீமாவரி ஜூராவெல்லாம் தூக்கி அடிச்சு டெயில் பீஸ் பாம்லாம் போட்டு வேற லெவலில் மாஸ் பண்ணாலும் ஜூரா கூட ஹீமாவரியால் கொஞ்சம் கூட விச்டான் பண்ண முடியல. ஏன்னா ஜூரா ஒரு 2-3 அட்டாக்லேயே ஹீமாவரியை மண்ணை கவ வச்சுட்டான். அந்த அளவுக்கு ஜூராவோட பவர்ஸ்ன்றது ஹீமாவரியோட பவர்ஸை விட எனார்மஸாக இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஹீமாவரி ஜூராவோட அட்டாக்கை தாங்க முடியாமல் ரத்த வெள்ளத்தில் மறந்துகிட்டு இருக்க. அப்போதான் நம்ம தலைவன் பொருட்டோ தி சேவியர் என்ட்ரி கொடுக்குறான். தலைவன் என்ட்ரி ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ஹீமாவரியை தூக்கிட்டு பறக்கிறது மட்டும் இல்லாம டக்குன்னு அவனோட ஃப்ளைங் தண்டர் கார்டை யூஸ் பண்ணி சரடா இருக்க இடத்துக்கு வரது மட்டும் இல்லாம ஹிடாரி கிட்ட அடி வாங்கிட்டு இருந்த சரடாவையும் காப்பாத்திடுறான். சோ இப்படி பொருட்டோ ஒரே சீன்ல 2 சிஞ்சு அம்பளுக்குறதோட போன சாப்டர் முடிச்சிருந்தாங்க. அப்படி இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம பொருட்டோ சரடாவை காப்பாத்திட்டு பின்னாடி இந்த ஹிடாரியை அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி பொருட்டோ சடனா சரடா இருக்க இடத்துக்கு அப்பியர் ஆகி சரடாவை காப்பாத்துறத பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அப்ப பொருட்டோ கையில வச்சிருந்த ஹீமாவரியை மெதுவா கீழே இறக்கி விட்டுட்டு கொனகாமுரு சென்சை கிட்ட ஹீமாவரியை பத்திரமா பாத்துக்கோங்க, அவ உங்க பொறுப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹிடாரி கவாக்கி மாதிரியே அவனோட கையை ஷேப் ஷிஃப்ட் பண்ணிட்டு பொருட்டோவை அட்டாக் பண்ண வரான். இதை நோட்டீஸ் பண்ண பொருட்டோ அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை டேக்கிள் பண்றது மட்டும் இல்லாம ஹிடாரியோட அட்டாக்கு கவுண்டர் அட்டாக்கா நம்ம பொருட்டோ வின்ஸ்டைல் பிரேக் த்ரூன்ற அட்டாக்கை யூஸ் பண்றான். இந்த இடத்துல நம்ம பொருட்டோவை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஜூட்ஸுவை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பொருட்டோ சாஸ்கே மாதிரியே சிங்கிள் ஹேண்ட்ல ஹேண்ட் சென்ஸ்ன்றது மேக் பண்ணிருப்பான். இது மட்டும் இல்லாம நம்ம பொருட்டோ இந்த இடத்துல யூஸ் பண்றது வின்ஸ்டைல் பிரேக் த்ரூ ஜூட்ஸு. இந்த வின்ஸ்டைல் பிரேக் த்ரூ ஜூட்ஸுவை பொருட்டோவோட டைம் ஸ்கிப் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மீட்ஸ்கி யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். ஆப்வியஸா நம்ம மீட்ஸ்கிக்கு இந்த ஜூட்ஸுவை சொல்லி தந்தது ஒரோச்சிமாருவா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சிம்பிளஸ்ட் தட்டா பொருட்டோ ஒரோச்சிமாரு கிட்ட டைம் ஸ்கிப்க்கு அப்புறம் ட்ரைனிங் எடுத்துக்கலாம்ன்றத பார்ஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே ஒழிய இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா மீட்ஸ்கி யூஸ் பண்ற வின்ஸ்டைல் பிரேக் த்ரூ அட்டாக்குக்கும் பொருட்டோ இந்த இடத்துல யூஸ் பண்ற வின்ஸ்டைல் பிரேக் த்ரூ அட்டாக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. மீட்ஸ்கி அவனோட வின்ஸ்டைல் பிரேக் த்ரூ அட்டாக்கை யூஸ் பண்ணும்போது அவனோட வாயில இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லான அட்டாக்கை ரிலீஸ் பண்ணுவான். பட் இந்த இடத்துல நம்ம பொருட்டோ அவனோட கையில இருந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஏரை ரிலீஸ் பண்றான். ஸோ இது வின்ஸ்டைல் கெயில் பாம் அட்டாக்கோட ஒரு இம்ப்ரூவ்டு வெர்ஷனா கூட இருக்கலாம். ரிட்டன் மாங்காக்குள்ள வந்தோம்னா நம்ம பொருட்டோ வின்ஸ்டைல் பிரேக் த்ரூன்ற அட்டாக்கை ஹிடாரி மேல யூஸ் பண்ணோன்னே ஹிடாரி ஒரு 5 அடி பறந்து போய் கீழே விழுகுறான். இப்படி கீழே லேண்ட் ஆனோடனே நம்ம ஹிடாரி அங்க இருந்த கிளாமாக்ஸ் மூலமா தப்பிச்சு ஓடிடுறான். அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் டெல்டா அண்ட் கவாக்கி இவங்க 2 பேத்தையுமே காட்டுறாங்க. அப்ப கவாக்கி பொருட்டோட பிரசன்ஸ்ன்றது இன்ஸ்டன்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு. இந்த பொருட்டோ பைபிளோட ஸ்பேஸ் டைம் நிஞ்சுன்றது கொஞ்சம் டெரிஃபைங்கா தான் இருக்கு. பட் ப்ராபப்ளி பொருட்டோ என்ன கொனகா வில்லேஜுக்குள்ள தான் இருக்கான். ஆனா இப்போ நம்ம நின்றுகிட்டு இடத்துல தான் டீம் 10 எனிமியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம கவாக்கி சொல்ல, இந்த பக்கம் நம்ம டெல்டா தூரத்துல ஜூரா நிக்கிறத பாக்குறா. இப்படி ஜூராவை பார்த்தோன்னே நம்ம டெல்டா சென்சரி யூனிட்டை கான்டாக்ட் பண்ணி இந்த பாருங்க சென்சரி யூனிட், நான் பேசுறது கேக்குதா, ஹீமாவரியும் டீம் 10 எங்க போனாங்க, அவங்க எல்லாம் சேஃபா இருக்காங்களா அப்படின்னு நம்ம டெல்டா சென்சரி யூனிட்டை கேட்க, அதுக்கு சென்சரி யூனிட் சைட்ல இருந்து டீம் 10 சேர்ந்த நம்ம ஷிகமோரு சோச்சோ ஈனோச்சின் இவங்க 3 பேருமே மறுபடியும் கொனகா வில்லேஜை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீமாவரி கொனகாமரு கூட இருக்கா, நம்ம கொனகாமரு சரடா அப்புறம் மத்தவங்க கூட ஒன்னா இருக்கான். இந்த இடத்துல தான் நம்ம பொருட்டோ இருக்கான் அப்படின்னு நம்ம சென்சரி சைட்ல இருந்து சொல்ல, அப்படியே இந்த பக்கம் நம்ம கொனகாமரு தான் காட்டுறாங்க. கொனகாமரு பொருட்டோ மேல செம்ம கான்ல இருந்திருப்பான் போல. அப்படியே பொருட்டோவை எடுத்துறிஞ்சு பேசுறான். என்ன பொருட்டோ, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு இந்த கொனகா வில்லேஜுக்குள்ள வந்துட்டும் போய்கிட்டு இருக்க, நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணன்றது உனக்கு ஞாபகத்துக்கு இருக்கா அப்படின்னு நம்ம கொனகாமரு பொருட்டோவை பார்த்து கேட்க, அப்ப சரடா நிறுத்துங்க சென்சே, நீங்க இப்ப நடந்த எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமும் பொருட்டோவை பார்த்த இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொருட்டோ மட்டும் இப்ப என்னைய காப்பாத்த வரலன்னா நான் இன்னும் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு நம்ம சரடா சொல்ல, இதை கேட்ட கொனகாமரு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு எல்லாரும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, இவங்க எல்லாருமே கோடு மாதிரியே அவங்களோட கிளாமாக்ஸை ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா யூஸ் பண்றாங்க. ஸோ இவங்க எந்த கிளாமாக்ஸ்ல இருந்து எப்போ வெளியே வருவாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு நம்ம கொனகாமரு சொல்ல, அப்போ பொருட்டோ நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஷினோபியை கூப்பிடுறான். நீங்க சென்சரி நிஞ்சா தானே, ப்ளீஸ் உங்களை சுத்தி இருக்க கிளாமாக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. அந்த கிளாமாக்ஸ்ல ஏதாச்சும் ஸ்லைட்டஸ்டா சாக்ரா மூமெண்ட் தெரிஞ்சாலும் அதை மிஸ் பண்ணிடாம என்கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு நம்ம பொருட்டோ அந்த
சென்சரி நிஞ்சா பார்த்து சொல்ல, அதுக்கு அந்த நிஞ்சா, நீ ஒரு ரோக் ஷினோபி, நீ கொடுக்குற ஆர்டர்ஸை நான் கேட்கணுமா, உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான்டா அப்படின்னு அந்த நிஞ்சா சொல்ல, அப்படியே கட் பண்ணி மறுபடியும் நம்ம டெல்டா அண்ட் கவாக்கியை காட்டுறாங்க. நம்ம டெல்டா கவாக்கி கிட்ட, இப்போ நீ என்ன பண்ண போற, அந்த ஜூரா பைப்ல ரொம்ப நேரமா அங்கேயே நின்றுகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம கவாக்கியை பார்த்து கேட்க, அதுக்கு கவாக்கி இந்த ஜூரா பைப்ல எதை பார்த்து இப்படி பிரமிச்சு போய் நிக்கிறான்னு தெரியல, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியல, ரொம்ப நேரமா அங்கேயே நின்றுகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம கவாக்கி ஜூராவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி மறுபடியும் நம்ம பொருட்டோ, சரடா, கொனோஹாமரு இவங்க எல்லாரும் இருக்க இடத்த காமிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்க எல்லாருமே அவங்க பக்கத்துல இருக்க கிளாமாக்ஸை அப்படியே உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் சாக்ரா மூமெண்ட்ஸ் தெரியுதான்னு. அப்ப கிளாஸ் ரெப் கிளாமாக்ஸை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்க நம்ம பொருட்டோவை கூப்பிட்டு, இந்த மாதிரி எனிமியோட மெயின் டார்கெட்ன்றது சரடா தான், இதை நான் எதை வச்சு சொல்றேன்னா, சரடாவை அவன் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவனோட க்ளோஸ் ரேஞ்சிலே கொனோஹாமரும் மற்றவங்களும் நின்றுகிட்டு இருந்தாங்க. பட் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சரடாவை தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா அவனோட மெயின் மோட்டிவ்ன்றது சரடாவை கேப்சர் பண்றதா அப்படின்னு நம்ம கிளாஸ் ரெப் சொல்ல, இதை கேட்ட பொருட்டோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சரடா சைட்ல இருந்து, ஆமா பொருட்டோ, அவ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், அவனை கேப்சர் பண்ணோன்னே என்னை சாப்பிடணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம இவன் யூஸ் பண்ற டெக்னிக்ஸ்ன்றது கிட்டத்தட்ட எங்க அப்பாவோட டெக்னிக்ஸை ரிசம்பிள் பண்ணுது. ஸோ இவனுக்கும் எங்க அப்பா மரமா மாறினதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு நம்ம சரடா பொருட்டோவை பார்த்து கேட்க, இதை கேட்ட கொனோஹாமரு, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, சாஸ்கே மரமா மாறிட்டாரா, யூ மீன் மொயி இப்போ மரமா மாறி இருக்காளே, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கொனோஹாமரு பொருட்டோவை பார்த்து கேட்க, அதுக்கு பொருட்டோ, இப்போ வந்துட்டு போன பைப்ல மாஸ்டர் சாஸ்கேவோட சக்கராவால உருவானவன், அவன் என்னதான் மாஸ்டர் சாஸ்கேவோட சக்கரால இருந்து உருவாகி இருந்தாலும் அவன் கூட சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அவனை டிஃபீட் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணாலே நம்ம மாஸ்டர் சாஸ்கேக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, கேட்ட நம்ம சரடா, கிளாஸ் ரெப், கொனோஹாமரு இவங்க 3 பேத்துக்குமே எதுவும் புரியல, அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கொனோஹாமரு, நீ சொல்ல வருது எனக்கு சுத்தமா புரியலடா பொருட்டோ, அது மட்டும் இல்லாம உனக்கு எங்கிட்ட இருந்து இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, யார் உனக்கு இதெல்லாமே சொல்றா அப்படின்னு நம்ம பொருட்டோட்ட கொனோஹாமரு கேட்க, அதுக்கு பொருட்டோ, கொனோஹாமரு சென்சே, நான் உங்களை கிளாமாக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னேன், நீங்க இப்படி என்கிட்ட கேள்வி கேட்கறதுல முக்கியமா இருந்தீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்க அப்படின்னு நம்ம பொருட்டோ கொனோஹாமருக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்க, இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சென்சரி நிஞ்சா கிளாமாக்ஸ்ல இருந்து சாக்ரா ரியாக்ஷன் தெரியறத கண்டுபிடிச்சிடறான். பொருட்டோ சக்ரா சிக்னேச்சரை டிடெக்ட் பண்ணியாச்சு, அது அந்த கிளாமாக்ஸ்குள்ள இருந்து வருது அப்படின்னு அந்த சென்சரி நிஞ்சா சொல்ல, இதை கேட்ட பொருட்டோ, கூல்டவுன் அவங்க டென்ஷன் ஆகாதீங்க, எந்த கிளாமாக்ஸ்ல இருந்து அந்த சாக்ரா டிடெக்ஷனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சென்சரி நிஞ்சா, என்னால கரெக்டா சொல்ல முடியலையே, எல்லா கிளாமாக்ஸ்ல இருந்தும் அந்த சாக்ரா ரியாக்ஷன்றது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சென்சரி நிஞ்சா காலுக்கடியில் இந்த கிளாமாக்ஸ் மூலியமா ஏதோ ஒன்று வெளியே தலையை காட்டுது. இதை பொருட்டோ நோட்டீஸ் பண்ணிட்டான். பட் அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே ஏகப்பட்ட கிளாக் ரிம்ஸ் இவங்களை சுத்தி வளைச்சிருது. இதை பார்த்த பொருட்டோ, ஹோ இதுதான் விஷயமா, சரி ரைட்டு சரடா, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்க எல்லாத்தையுமே டேக் டவுன் பண்ண ட்ரை பண்றேன். இந்த ஹுட்டி போட்ட மாதிரி ஒருத்தன் வந்துகிட்டு இருந்தான்ல, அவன் தானே உன்னை டார்கெட் பண்றான், ஸோ நீ அவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, என்ன மீறி ஏதாச்சும் 1-2 கிளாக் ரிம் உன்னை நெருங்குச்சுன்னா அதுங்க கூட மட்டும் சண்டை போடு, மற்றபடி அந்த ஹுட்டி போட்ட பைப்ல வெளியே வந்தான்னா அவன் கூட சண்டை போட ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, இதை கேட்ட சரடா காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறான். இந்த பக்கம் நின்றுகிட்டு இருந்த நம்ம கொனோஹாமரு சிமுரை கிட்ட, அங்கிட்டு தனியா நிக்காத, இந்த பக்கம் வா, பொருட்டோட்ட இருந்தும் மற்றவங்கிட்ட இருந்தும் கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு நம்ம கொனோஹாமரு சொல்லி முடிச்சோடனே பொருட்டோ நோக்கி ஒரு கிளாக் ரிம் ஓடி வருது. அதை பார்த்த பொருட்டோ டக்குன்னு பறந்து போய் அந்த கிளாக் ரிமை விட்டுட்டு அதுக்கு பின்னாடி இந்த கிளாக் ரிம் மிட் ஏர்ல ஸ்லாஷ் பண்றான். அப்படி அவன் ஸ்வாட வச்சு ஸ்லாஷ் பண்ணதுக்கு அதுக்கும் அந்த கிளாக் ரிம்ஸ் அப்படியே 2 துண்டா போகுது. ஆனா ஃபர்ஸ்டா பொருட்டோவை அட்டாக் பண்ண வந்த கிளாக் ரிம் பொருட்டோ விட்டுட்டு பின்னாடி இந்த கிளாக் ரிம் அட்டாக் பண்ண போனான் இல்லையா, அதனால அந்த கிளாக் ரிம் டைரக்டா சரடாவை அட்டாக் பண்ண போகுது. இதை நோட்டீஸ் பண்ண சரடா அந்த கிளாக் ரிமோட நெஞ்சிலேயே ஓங்கி ஒரு எத்து விடுறா. பட் அப்படி எத்து விட்டக்கு அப்புறம் சரடாவால அவளோட காலை மூவ் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தா அந்த கிளாக் ரிம்ஸ் நெஞ்சில இருந்த கிளாமாக்ஸ் மூலியமா ஒரு கை சரடாவோட காலை பிடிச்சிருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹிடாரி தான். நம்ம ஹிடாரி அந்த கிளாமாக்ஸ் மூலியமா வெளியே வந்து சரடாவை கேப்சர் பண்ண ட்ரை பண்ண, இதை நோட்டீஸ் பண்ண பொருட்டோ டக்குன்னு அவனோட ஷுரிக்கனை கிளாக் ரிம்ஸ் மேல தூக்கி எறிறான். அந்த ஷுரிக்கன் கிளாக் ரிம்ஸோட முதுகுல குத்துனோடனே அந்த பக்கம் பறந்துகிட்டு இருந்த நம்ம பொருட்டோ டக்குன்னு அவனோட ஃப்ளைன் தண்டர் கார்டை யூஸ் பண்ணி ஹிடாரி பின்னாடி அப்பியர் ஆகுறான். இப்படி ஹிடாரி பின்னாடி அப்பியர் ஆனவன் சும்மா இருப்பானா, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ஹிடாரியோட முதுகுலயே அவனோட ரசிகனை லான்ச் பண்றான். இப்படி பொருட்டோ அடிச்ச ரசிகனுக்கு அதுக்கும் ஹிடாரியோட முதுகுல ஒரு ஓட்டே விழுகுது. கிட்டத்தட்ட நம்ம பொருட்டோ அவன் தாத்தாவோட ஐகானிக் ஷாட்டை இந்த இடத்துல ரிசம்பிள் பண்றான். ஆப்வியஸா உங்க எல்லாத்துக்குமே அந்த ஐகானிக் ஷாட் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். நம்ம மினாட்டோ vs ஒபிட்டோ ஃபைட்ல நம்ம மினாட்டோ ஒபிட்டோவோட முதுகுல ரசிகன் இறக்கி விட்டுருப்பா இல்லையா, அதே மாதிரி ஒரு அட்டாக் தான் நம்ம பொருட்டோ இந்த இடத்துல ரிசம்பிள் பண்றான். அவன் தாத்தா மாதிரியே ஷுரிக்கனை தூக்கி எறிஞ்சிருக்கான், அவன் தாத்தா மாதிரியே ஃப்ளைங் தண்டர் கார்டு யூஸ் பண்ணியிருக்கான், அவன் தாத்தா மாதிரியே முதுகுல ரசிகனை இறக்கி விட்டுருக்கான். ஸோ சந்திரமுகி படத்துல நம்ம கங்கா எப்படி சந்திரமுகியா மாறுவாளோ அதே மாதிரி நம்ம பொருட்டோ இந்த இடத்துல மினாட்டோவை மாற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே மறுபடியும் மாங்காக்குள்ள வந்தோம்னா நம்ம பொருட்டோ அடிச்ச அடியை தாங்க முடியாம ஹிடாரி அப்படியே கிளாமாக்ஸ் மூலியமா தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்ப சரடா இது நல்லதுக்கு இல்லையே, அவன் கிளாமாக்ஸ்குள்ள போய் தொலைஞ்சானா திரும்ப வெளியே வரும்போது ஃபுல்லா ரீஜெனரேட் ஆயிட்டு தானே வெளியே வருவான் அப்படின்னு நம்ம சரடா சொல்ல, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹிடாரியை கட்டுறாங்க. நம்ம ஹிடாரி அவனோட கிளாமாக்ஸ் மூலியமா டெலிபோர்ட் ஆகி அந்த சிஞ்சூஸோட பேஸுக்கு போயிடுறான். அந்த சிஞ்சூஸோட பேஸ்ல ஏதோ மரத்தோட ரூட்
ரூட்ஸ் மாதிரி நிறைய இருக்கு. அந்த மரத்தோட ரூட்ஸை நம்ம ஹிடாரி அப்சர்வ் பண்ணோன்னே அவன் உடம்புல ஏற்பட்ட டேமேஜஸ் எல்லாமே ஃபுல்லா ஹீல் ஆயிருது. எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்தோட ரூட்ஸ் மாதிரி இருக்குது டென்டெயில்ஸ்னு நினைக்கிறேன். இப்படி ஜூரா ஃபுல்லா ஹீல் ஆனோடனே அவனோட கிளாமாக்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் பொருட்டோ அண்ட் சரடா பின்னாடி அப்பியர் ஆகிறான். இப்படி ஹிடாரி அப்பியர் ஆகிறத நம்ம பொருட்டோ அண்ட் சரடா ரெண்டு பேருமே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. பட் அவங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஹிடாரி அவங்கள சுத்தி கிளாமாக்ஸை போட்டுட்டு டிசப்பியர் ஆயிடான். இதை பார்த்த சரடா பொருட்டோ நீ பறந்து போய் மேல மிட்யார்ல நில்லு, அவன் வெளியே வந்தானா அவனை நான் என் பக்கம் இருக்கிறேன். இப்படி அவன் என்னைய பார்த்து வெளியே வந்தோடனே நீ உன்னோட ரசிகனை யூஸ் பண்ணிரு அப்படின்னு நம்ம சரடா சொல்ல, அதுக்கு பொருட்டோ இல்ல என்னால இப்போதைக்கு பறக்க முடியாது, அப்படி நான் பறந்து போய் அட்டாக் பண்ண அவனை ட்ரை பண்ணாலும் அது யூஸ்லெஸ் தான். ஸோ என்னோட ரசிகன் உசிகிக்கோவை நான் ஃபுல்லா அன்லீஸ் பண்ணி அந்த பயபுலியை ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, இதை கேட்ட சரடா ரசிகன் உசிகிக்கோவா அப்படின்னு கேட்க, அதுக்கு பொருட்டோ சரடாவுக்கு ரசிகன் உசிகிக்கோவை எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது என்னோட புது ரசிகனான ரசிகன் உசிகிக்கோவை இந்த பிளானட்டோட சக்கராவை யூஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த பிளானட்டோட சக்கராவை என்னோட ரசிகன் உசிகிக்கோல யூஸ் பண்றதுக்கு என்னோட ரெண்டு காலுமே இந்த தரையோட டச் ஆயிருக்கணும், அப்பதான் என்னால டைரக்டா பிளானட்டோட சக்கராவை அப்சர்வ் பண்ணி ரசிகன் உசிகிக்கோல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, இதை கேட்ட சரடா உன்னோட ரசிகன் உசிகிக்கோவை யூஸ் பண்ணி அவன் கிளாமாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவனை உன்னால ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம சரடா பொருட்டோவை பார்த்து கேட்க, அதுக்கு பொருட்டோ என்னோட ரசிகன் உசிகிக்கோவுக்கு பவர் லிமிட்ஸ்ன்றதே கிடையாது, அதனால என்னால அவனை ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ண முடியும். பட் நான் அவனை ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணணும்னா என்னோட ரசிகன் உசிகிக்கோவுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் சக்கரான்றது தேவைப்படும் அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, இதை கேட்ட சரடா அப்போ உன்னோட ரசிகன் உசிகிக்கோவை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு உனக்கு டைம் வேணுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பொருட்டோ பின்னாடி இருந்த கிளாமாக்ஸ் மூலமா நம்ம ஹிடாரி அவனோட கையை மட்டும் வெளியே நீட்டி சிடோரியை யூஸ் பண்ண ட்ரை பண்றான். இதை நோட்டீஸ் பண்ண பொருட்டோ அப்படியே மெதுவா திரும்ப, அதுக்குள்ள நம்ம கொனஹாமரோ அந்த இடத்துல இன்டர்ஃபியர் ஆகி போன சாப்டர்ல எப்படி ஹிடாரியோட சிடோரியை அவனோட ரசிகன் பேரியரை வச்சு தடுத்தானோ அதே மாதிரி இந்த சாப்டர்லயும் ஹிடாரியோட சிடோரியை அவனோட ரசிகன் பேரியரை வச்சு தடுத்துறான். இதை பார்த்த பொருட்டோ நான் உங்களை ஹீமாவரியை தானே பாத்துக்க சொன்னேன் அப்படின்னு நம்ம பொருட்டோ கொனஹாமரோவை பார்த்து கேட்க, அதுக்கு கொனஹாமரோ எனக்கு எந்த நேரத்தில் யாரை பார்த்துக்கணும்னு நல்லாவே தெரியும், ஸோ நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதை நிப்பாட்டிட்டு உன்னோட ஜூட்ஸுவை கம்ப்ளீட் பண்ற வேலையை பாரு அப்படின்னு நம்ம கொனஹாமரோ பொருட்டோட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சரடா பின்னாடி ஹிடாரி அப்பியர் ஆகிறது மட்டும் இல்லாம டக்குன்னு நம்ம சரடாவை ஹிடாரி கேப்சர் பண்ணிடுறான். இதை நோட்டீஸ் பண்ண சரடா கொஞ்சம் கூட யோசிக்காம ஹிடாரி மேல சிடோரியை யூஸ் பண்ணி ஹிடாரி அப்படியே அந்த கிளாமாக்ஸ்ல வந்து தூக்கி வெளியேறா. இப்படி ஹிடாரியை கிளாமாக்ஸ்ல இருந்து வெளியே எறிஞ்சோடனே நம்ம சரடா பொருட்டோ கிட்ட, பொருட்டோ நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட பொருட்டோ நான் இன்னும் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகல, பட் என்னால இப்போ பண்ண முடியலனா வேற எப்பயுமே பண்ண முடியாது, ஸோ இந்த வாங்கிக்கோ ரசிகன் உசிகிக்கோ அப்படின்னு நம்ம பொருட்டோ அவனோட ரசிகன் உசிகிக்கோவை பெர்ஃபெக்ட்டா நம்ம ஹிடாரி மேல லான்ச் பண்றான். பொருட்டோ அப்படி அவனோட ரசிகன் உசிகிக்கோவை யூஸ் பண்ணோடனே அது அப்படியே ஒரு ஓட்டெக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த ஓட்டெக்ஸ்ல நம்ம ஹிடாரியோட உடம்புன்றது அப்படியே பீஸா போகுது. இப்படி இந்த ரசிகன் உசிகிக்கோவோட மாஸ் டிஸ்ட்ராக்ஷன் நின்றதுக்கு அப்புறம் நம்ம ஹிடாரியோட பாதி உடம்பு மட்டும் மேல வானத்துல இருந்து கீழே விழுகுது. பட் ஹிடாரியோட பாதி உடம்புன்றது டைரக்டா கிளாமாக்ஸ் இருக்க இடமா பார்த்து விழுகுது. இதை பார்த்த பொருட்டு இவன் கீழே விழுந்தானா கிளாமாக்ஸ் மூலியமா எஸ்கேப் ஆயிடுவான்னு வேமா ஓடி வந்து இன்னொரு அட்டாக்க புஷ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹிடாரி விழுகிற இடத்துல இருந்த கிளாமாக்ஸ் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா அவன் விழுகிறதுக்கு முன்னாடியே அந்த கிளாமாக்ஸ்ன்றது ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கும். இந்த கிளாமாக்ஸை ஸ்ட்ரிங்க் பண்ணக்கூடிய ஒரே ஆளு நம்ம கவாக்கி மட்டும்தான். அந்த இடத்துக்கு சடனா அப்பியர் ஆன நம்ம கவாக்கி ஹிடாரி கிட்ட, உன்னைய பார்த்தா பாவமா இருக்கே, என்ன வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கியா, கவலைப்படாத, உன்னோட ஆஃப்டர் லைஃப்க்கு நான் உன்னை ஈஸியா அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவாக்கி ஒரு பெரிய ஃபைனல் ப்ளோவை போட்டு விட்டு ஹிடாரியை அப்படியே பீஸா ஆக்கிடுறான். இப்படி கடைசியா வந்து பொருட்டோ ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணி வச்சிருந்த ஹிடாரியை போட்டு தள்ளிட்டு நம்ம கவாக்கி அப்படியே கெத்தா மாசம் நடந்து வரான். இதை பார்த்த எல்லாருமே நம்ம அவனை போட்டு தள்ளிட்டோமா, அவனை கொன்னுட்டோமா அப்படின்னு சந்தோஷமாங்க. ஓ பீஸா போன ஹிடாரியோட உடம்பு மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன ஆனியன் ஃப்ரூட் மாதிரி கிரியேட் ஆகுது. இதை பார்த்த கவாக்கி யார் அவன் சாகவே மாட்டானா அப்படின்னு ஷாக் ஆக, அப்போ பொருட்டோ அந்த ஃப்ரூட்டை கேப்சர் பண்ணி கோஜி கோஷின்ட்ட இது என்னது, இது அதுதானா அப்படின்னு கேட்க, அதுக்கு கோஜி காஷின் அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை, இது நான் ஏற்கனவே பார்த்தா அந்த த்ரோன் சோல் தான் அப்படின்னு நம்ம பொருட்டோட்ட சொல்ல, இதை கேட்ட பொருட்டோ சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். கவாக்கி பொருட்டோட சட்டையை பிடிச்சி ஒழுங்கு மரியாதையா அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு நம்ம கவாக்கி பொருட்டோட்ட கேட்க, அதுக்கு பொருட்டோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதை வச்சுதான் மரமமான என்னோட மாஸ்டர் சாஸ்கிக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஸோ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுன்னா என் சட்டையிலேருந்து கையெடு, இல்லைன்னா உன்னோட கையை வெட்டுவேன் அப்படின்னு நம்ம பொருட்டோ கவாக்கியை பார்த்து சொல்றான். அப்போ கவாக்கி உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் யார் சொல்றா, உனக்கு எங்கிருந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பொருட்டோ பின்னாடி இருந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே செம்ம ஃபாஸ்டா பொருட்டோட செஸ்ட்டை பியர்ஸ் பண்ணிக்கிட்டு போகுது. இப்படி பொருட்டோவை யாரோ தூரத்துல இருந்து ஸ்னைப் பண்ணி அடிச்சோடனே நம்ம பொருட்டோ அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கு. சரடா டக்குன்னு பொருட்டோ பக்கத்துல வந்து பொருட்டோவை அவளோட கையில ஏந்தி என்னடா ஆச்சு பொருட்டோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கவாக்கி டெல்டா கிட்ட அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜூரா கட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஜூரா பேப்ல தான் தூரத்துல இருந்து பொருட்டோவை ஸ்னைப் பண்ணி அடிச்சிருக்கான். அதுவும் அவனோட வீட்டல் பாயிண்ட்ல அடிக்கிறது மட்டும் இல்லாம மறுபடியும் ஒரு பீஜ் பாம்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம டெல்டா. யாரா அவன் இவ்வளவு தூரத்துல இருக்கவங்களை ஸ்னைப் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு செம்ம ஷாக்காக அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சரடா கட்டுறாங்க.
போறாங்க. நம்ம சரடா அந்த த்ரோன் சோலை பார்த்தோன்னே பொருட்டோ சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதாவது மரமா மாறின மாஸ்டர் சாஸ்கேக்கு இந்த த்ரோன் சோலை வச்சு தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பொருட்டோ சொன்னது சரடாக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம சரடா பொருட்டோ விட்டுட்டு அந்த த்ரோன் சோல் எடுக்கிறதுக்காண்டி போறா. பட் சரடா அந்த த்ரோன் சோல்ல கையை வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜூரா தூரத்துல இருந்து ஸ்னைப் பண்ணி சரடாவோட கையிலே ஒரு பீஜி பம் அடிச்சிடறான். கிட்டத்தட்ட அந்த பீஜி பம் அடிச்சதுக்கு அதுக்கும் அந்த பீஜி பம் சரடாவோட கையை மொத்தமா பியர்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கே வந்துடுது. ஆனா சரடாவோட கையே போனாலும் சரி அந்த த்ரோன் சோல் எடுக்காம விட மாட்டேன்ட்டு மறுபடியும் அதை எடுக்க போக அதுக்குள்ள அந்த த்ரோன் சோல் அங்கிருந்து பறந்து ஜூராவோட கைக்கே போயிருது. ஜூரா அந்த த்ரோன் சோலை கையில பிடிச்சோன்னே பொருட்டோக்கு இந்த த்ரோன் சோலை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்றத என்னால நம்பவே முடியல. மேபி நான் நினைச்சதை விட இந்த பொருட்டோ பைப்ல ரொம்ப டேஞ்சரஸான பர்சனா இருப்பான் போல. ஸோ டென்டெயில்ஸ்க்கு ஃபீட் பண்றதுக்கு கவாக்கி ஒத்தாலே போதும், நீ எனக்கு தேவையில்ல பொருட்டோ ஓட்சுசுக்கி, அதனால நான் உன்னை இந்த இடத்துலயே சாகிறதுக்கு விட போறேன் அப்படின்னு நம்ம ஜூரா சொல்றதோட அப்படியே இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. இந்த சாப்டர்ல ஏகப்பட்ட தரமான சீன்ஸ்ன்றது நடந்திருக்கு. அதாவது நம்ம பொருட்டோ மினாட்டோவோட ஐகானிக் மூவை ரிசம்பிள் பண்றது, அடுத்ததான் நம்ம பொருட்டோவோட ரசீன் உசிகோ சீன், லாஸ்டா நம்ம பொருட்டோவோட பவர்ஸை இவ்வளவு நாளா ஹைப் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு சில பேஜஸ் முன்னாடி வரைக்கும் கூட நம்ம பொருட்டோ ஹிடாரியை போட்டு தள்ளிருப்பான். ஸோ அது வரைக்கும் செம்ம ஹைப்பா இருந்திருப்போம். பட் இவ்வளவு பவர்ஃபுல்லான பொருட்டோவை எப்படா தோக்கடிக்க போறாங்கன்னு நினைச்சு முடிக்கல. நம்ம ஜூரா தூரத்துல இருந்து ஸ்னைப்பர் ஷாட்டை போட்டு பொருட்டோவை ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணிட்டான். ஸோ பொருட்டோட டியூரபிலிட்டி அவ்வளவுதானா? என்னையா சொல்றீங்க? பொருட்டோ 11 சாப்டரா மாசா காமிச்சிங்களையா? இப்படி ஒரே ஷாட்ல பொருட்டோ இப்படி நாக் அவுட் ஆகி கிடக்குறான். என்ன செய்ய போறாங்கன்றது தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் அடுத்த சாப்டர்ல என்ன நடக்க போகுதுன்ற தியரி இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம கிஷிமோட்டோ என்னத்தை குக் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. ஸோ இந்த சாப்டர் மாதிரியே நெக்ஸ்ட் சாப்டரும் தக்காளி வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல்ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎக்ஸ்டி அனிமே சேனல்ல போற எல்லா வீடியோயும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. முக்கியமா நம்ம சேனல்ல ஜுஜுட்சு கைசன் மாங்கா பிளேட் 1 வீடியோன்றது அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்டே போட்டிருக்கேன், முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.